கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுமாம். ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசிகள் வரும் பொழுது அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஓநாய்களுடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே இருக்கும், கடித்து குதறுகிற ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே வரும்போது ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஒரு ஆடு போல வருவார்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே நான் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எதற்காக இந்த தீர்க்க தரிசனம் வரம் என்றால் ஜனங்கள் சீர்கெட்டு போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர்களுடைய கனிகளினாலே நாம் அவர்களை கண்டுபிடிக்க முடியும். நல்ல தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் தேசத்திலே இருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக இருப்பதினாலே அதை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வேதத்தை ஆழமாக அறிந்திருந்தால் மாத்திரமே, வேத வசனங்கள் தெரிந்திருந்தால் மாத்திரமே கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் அவர்களுடைய கனிகளினாலே அறிந்து கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, நல்ல மரமாக இருப்பார்கள் என்றால் நல்ல கனிகளை கொடுப்பார்கள், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் அவர்களுடைய கனிகளினாலே நாம் அறிய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்திலே கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு இடம் கொடுத்து, அவிசுவாசமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து, பக்தி விருத்தி இல்லாதபடிக்கு நாம் விழுந்து போகக்கூடாது. கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு இடம் கொடுத்து அந்த வார்த்தைகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே விழுந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் தீர்க்க தரிசன வரத்தை அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் உண்மையான தீர்க்க தரிசனத்தை, வரப்போகிற காரியங்களை முன் அறிவிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கள்ள தீர்க்க தரிசனம் எது, நல்ல தீர்க்க தரிசனம் எது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது மனுஷருக்கு அது பக்தி விருத்தியை கொண்டு வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை கொண்டு வரும், புத்தியை கொண்டு வரும், தெளிந்த புத்தியோடு வாழ ஏதுவாயிருக்கும். நம்முடைய குடும்பத்துக்கு அது ஆறுதலை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும், ஆறுதல் உண்டாகும், பக்தி விருத்தி உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் விசுவாசத்திலே நம்மை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிற தீர்க்க தரிசனங்கள் நம்மை விசுவாசத்திலே வளர்க்கிறதா அல்லது அவிசுவாசத்திலே சந்தேகத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளராமல்
குழப்பத்தோடு சமாதானம் இல்லாதபடிக்கு இருக்கிறதா நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தீர்க்க தரிசனத்தை நாம் கேட்டாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வருகிறதா அல்லது குழப்பங்களை கொண்டு வருகிறதா அல்லது பயத்தை கொண்டு வருகிறதா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு ஒருபோதும் செவி கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களை பட்சிப்பார்கள். கடித்து குதறுகிற ஒரு அனுபவத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விடுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. யாரெல்லாம் பிதாவின் சித்தம் செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே கள்ள தீர்க்கதரிசிகளை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்வார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த கடைசி காலத்திலே கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வரும்போது நாம் ஏமாந்து போவோம். உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆட்டு தோலை போர்த்து கொண்டு ஆட்டு மந்தையில இருக்கும்போது அதை கண்டுபிடிப்பது கஷ்டம் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்திருந்தால் மாத்திரமே, வேத வசனங்கள் தெரிந்திருந்தால் மாத்திரமே கள்ள தீர்க்க தரிசிகளை நாம் அடையாளம் காண முடியும். உண்மையான தீர்க்க தரிசிகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் நிறைவேறும். 1 வருஷத்தில் நிறைவேறலாம், 5 வருடத்தில் நிறைவேறலாம், பல வருடங்கள் கழித்து கூட நிறைவேறலாம். வரப்போற காரியங்களை அவர்கள் துல்லியமாக முன்னறிவிப்பார்கள். அது ஒன்றுமே வீணாகாது, வெறுமையாய் போகாது, அது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. ஆனால் கள்ள தீர்க்க தரிசிகள் சொல்கிற வார்த்தையில் ஒன்று நிறைவேறாது. பொய்யான வார்த்தைகளை சொல்வார்கள், அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்வார்கள், மற்றவர்களை வஞ்சிக்கிற வார்த்தைகளை சொல்லுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கள்ள தீர்க்க தரிசிகளுக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் இருக்காது, மாம்சத்தின் கிரியைகள் தான் அங்கே இருக்கும். மாம்சத்தின் கிரியைகளாகிய வைராக்கியங்கள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆவியின் கனி இருக்கும்போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனிகள் இருக்கும்போது அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனங்களை கேட்கும்போது வேதத்தின் பிரகாரம் சரியாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவரை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் கனிகளினாலே அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்திலே தீர்க்க தரிசனங்களுக்கு ஏமாந்து போகாதபடி, வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையோடு இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஓநாய்களுக்கு நாம் எச்சரிக்கையோடு இருப்போம். நல்ல தீர்க்க தரிசிகளை கனப்படுத்துவோம். கள்ள தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லும்போது வேதத்தின் பிரகாரம் அது சரியா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்திலே விழுந்து போகக்கூடாது. இன்றைக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் கர்த்தரை விட்டு விலகச் செய்கிறது, இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு இந்த கடைசி காலங்களிலே வேத வசனங்களை இரவும் பகலும் தியானித்து வேதத்தின்படி சரியாக இருக்கிறதா என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து அறிவோம். ஹல்லேலூயா. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையோடு வாழ்வோம்.
ஆட்டு தோலை போர்த்து கொண்டு நம்மிடத்தில் வரும்போது அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவர்களுடைய கனிகளை வைத்து நாம் கண்டுபிடித்து அவர்களை விட்டு விலகி போவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கு, வீண் செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உயர்த்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்தின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகரக துரி கரதரபலா ரியா கபூர சந்த ரதன ஹதரபலா. தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. நம்முடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையிலே எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள் எல்லாற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.